ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகும், எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் கீழே வரும், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் எந்த ஸ்ட்ரைக் மேலே வாங்கலாம் விற்கலாம், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட் இது. அதாவது நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் சப்போர்ட் எடுத்து 21,320 பார்த்தீங்க அப்படின்னா அதை சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்க அப்சைடு, அதாவது மேலே ஹை பார்த்தா 21,477 வரைக்கும் போயிருக்கு. 480 ஒரு ரெசிஸ்டன்ஸு. திரும்ப க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 21,440 பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இயரில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 3 ட்ரேடிங் செஷன் மட்டும்தான் இருக்குது. 27, 28, 29. இதில் 28 பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மந்தினுடைய வீக் எக்ஸ்பைரி. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 டேஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்டைலாக தான் இருக்கும். ஒரு அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி கீழே மேலுமா தான் மார்க்கெட் ஒரு மூமெண்ட் ஆகிட்டு இருக்கும். எஃப்ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செல்லிங்கும் வர மாட்டாங்க, பையிங்கும் வர மாட்டாங்க. நம்மளுடைய டிஐஸ் மட்டும் அவங்க இந்த டைம் ட்ரேட் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா அது ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் சைடு அண்ட் டவுன் சைடு ஒரு வால்டைலாக மார்க்கெட் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி டுடேஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் 21,480 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது 21,520 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய அடுத்த லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய 21,593 பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அதாவது இப்போ நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க இதை லைஃப் டைம் ஹைன்னு சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது 21,520 பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எடுக்க ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அடுத்தது இப்போ நம்ம சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய லோ 21,330 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய அடுத்த சப்போர்ட் எங்கே ட்ரை பண்ணும் அப்படின்னு 21,280 இது ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21,220 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு. இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு. அடுத்து 220 இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சப்போர்ட் ஜோன். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி டுடே எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு கேப் அப்பில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இந்த 21,48க்கு மேலே ஓப்பன் ஆகும். 28,41க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 21,520 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகாலும் மார்க்கெட் இந்த டே க்ளோஸை சப்போர்ட் பண்ணி திரும்ப மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணும். மேலே போக ட்ரை பண்ணும்போது 21,520 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 21,593 ஒரு ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் கீழே வர மாதிரி தான் வரும். கீழே வந்தாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். அதாவது 21,420 பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். 21,420 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப மேலே போக தான் ட்ரை பண்ணும். திரும்ப மேலே, அதாவது எவ்ரி டிப்பு கீழே கிடச்சிது அப்படின்னா நம்ம திரும்ப பை பண்ணலாம். மார்க்கெட்டு திரும்ப மேலே தான் போகும். அதாவது பை ஆன் டிப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னையுடைய லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை ஆன் டிப் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாம். திரும்ப மார்க்கெட் நிஃப்டி பார்த்திங்கன்னா திரும்ப மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். இந்த 420 ஒரு சப்போர்ட் எடுக்கும். அதையும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்தது 320 ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணாலும் திரும்ப மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணும். மேலே 520 இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் திரும்ப 520 போயிட்டு திரும்ப கீழே வர மாதிரி வரும். திரும்ப கீழே வந்தாலும் திரும்ப மேலே போயிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி
மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல்ஸில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்டாக இருக்கும். அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி லெவல்ஸில் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால் நம்ம இந்த 3 days வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் வந்து கீழே வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டும் போக முடியாது, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு லாங் போக முடியாது. ஏன்னா ஒரு 20-30 இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வேரியேஷன் கிடைக்கும். ஏன்னா புட்டு கால் வந்து பெருசாக வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்காது. டேரெக்டாக நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் செல்லிங் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியதான். இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான். உங்களுடைய லெவல்ஸ் எதுவும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டேக் கேர்.